குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட பேர் வந்து கார்த்திக். சரிங்களா? நான் நீங்கள் தமிழ் கிளாஸ் தமிழ் வகுப்பு எடுக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதி. செய்யுள் பகுதியில் உயிர் வகை அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உயிர் வகை அப்படின்ற தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். உயிர் வகை அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களை பற்றி தான் சொல்றாங்க. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு திறன்கள் இருக்கு, ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. சரிங்களா? ஐம்புலன் என்னன்னா பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு, செவி, வாய், நம்ம உடல் பற்றி தான் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அந்த ஐம்புலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு, செவி, வாய், நம்முடைய உடல். இந்த ஐந்து நம்ம வந்து ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த உயிர் வகையை இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் என்ற தொல்காப்பியர் தான் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். சரிங்களா? இப்ப இந்த கண், காது, மூக்கு, வாய், உடல், நம்ம ஐம்புலன் பற்றி தான் சொல்றோம். இந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வகையான திறன்கள் இருக்கு. சரிங்களா? இப்போ இருக்கு எறும்புக்கு எக்ஸாம்பிள் எறும்பு எடுத்துட்டீங்கன்னா எறும்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண் எடுத்துக்கலாம். சரிங்களா? கண் ஓரறிவுடைய உயிர்கள் அப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓரறிவுடைய உயிர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி, கொடி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரறிவுடைய உயிர்கள். அது என்னென்ன திறன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுதல் உணர்வு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தொட்டாச்செடி செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொட்டாச்செடி அது தொட்டவொடனே என்ன பண்ணும்? சுருங்கிடும். அப்ப எல்லா அந்த செடி, கொடி, மரம் எல்லாத்துக்குமே அந்த தொடுதல் உணர்வு என்பது எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் ஓரறிவுடைய உயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டறிவுடைய உயிர்கள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரறிவுள்ள உயிர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா செடி, கொடி, மரம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஈரறிவுடைய உயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்தை, சிப்பி கேள்விப்பட்டீங்களா? கடல்ல இருக்கிற சிப்பி, நத்தை, அதுதான் சொல்றாங்க. அவங்க வந்து தொடுதல் உணர்வும் இருக்கு, சுவைத்தல் உணர்வும் இருக்கு அப்படின்னு அந்த திறன் என்ன நத்தைக்கு, சிப்பிக்கு என்ன இருக்கு? தொடுதல் உணர்வும் இருக்கு, சுவைத்தல் உணர்வும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? இரண்டறிவு உள்ள உயிர்கள். மூன்றறிவு உள்ள உயிர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றறிவு உள்ள உயிர்கள் எறும்பு, கரையான் சொல்லலாம். இப்ப வீட்டுல நம்ம தின்பண்டங்கள் ஸ்வீட் நிறைய வச்சிருப்போம், ஆமாவா? அந்த ஸ்வீட் எல்லாம் வீட்டுல நிறைய ஸ்வீட் இருந்தா என்ன பண்ணும்? எறும்பு வந்து சாப்பிடுமா? அந்த எறும்புகளுக்கு வந்து எறும்பு, கரையான் வந்து நுகர்தல் சக்தி இருக்கு, சுவைத்தல் சக்தி இருக்கு, ஆனா கண்கள் தெரியாது. அவங்க என்ன பண்ணும்? அந்த நுகர்தலை வச்சு தான் அந்த ஸ்வீட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தின்பண்டங்களை போய் அதை வந்து சாப்பிடும். அதுதான் நம்ம வந்து மூன்றறிவு உள்ள உயிர்கள் அப்படின்னு சொல்றோம். நான்கறிவு உள்ள உயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கறிவு உள்ள உயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டு, தும்பி இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அந்த நான்கறிவு உயிர்கள் வந்து வண்டு, தும்பிகள் பார்த்தீங்கன்னா தொடுதல் உணர்வும் இருக்கு, சுவைத்தல் உணர்வும் இருக்கு, கண் பார்வை உணர்வும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தும்பி, வண்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போகும்போது என்ன பண்ணும்? பறந்து போயிடுமா? அப்போ வந்து கண் பார்வை தெரியாது சொல்றாங்க.
4 அறிவு உள்ள உயிர்கள் என்ன பார்த்தீங்கன்னா தும்பி, வண்டு இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். 5 அறிவு உள்ள உயிர்கள் 5 அறிவு உள்ள உயிர்கள் என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பறவைகள், விலங்குகளை பற்றி நம்ம சொல்லலாம். 5 அறிவு உள்ள உயிர்கள் என்னன்னா பறவைகள், விலங்குகள். விலங்குகள் பார்த்தீங்கன்னா சுவைத்தல் உணர்வும் இருக்கு, தொடுதல் உணர்வும் இருக்கு, கேட்டல் உணர்வும் இருக்கு, கண் பார்வை உணர்வும் இருக்கு. சரிங்களா? அந்த விலங்குகளுக்கு எல்லா 5 அறிவு உள்ள விலங்குகளுக்கு எல்லாமே இருக்கு. பறவைகள், விலங்குகள் எல்லாருக்குமே அந்த திறன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6 அறிவு உடைய உயிர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 அறிவு உடைய உயிர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள். அதாவது பகுத்தறிவு உள்ள உயிர்கள் நாம தான் மனிதர்கள். சரிங்களா? 6 அறிவு உடையவர்கள் யாரு? மனிதர்கள். நாம தான், நம்மளுக்கு தான் 6 அறிவு உடைய உயிர்கள் நம்ம சொல்றோம், பகுத்தறிவு சொல்றோம். சரிங்களா? ஓரறிவு உடைய உயிர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல், செடி, கொடி, அதுக்கு வந்து ஓரறிவு உள்ள உயிர்கள் சொல்றாங்க. 2 அறிவு உடைய உயிர்கள் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப்பி, நத்தை, அதை ஊர்ந்து போறக்கூடிய உயிரினங்களை பத்தி தான் சொல்றாங்க. 3 அறிவு உடைய உயிர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எறும்பு, கரையான், இதை பத்தி சொல்றாங்க. 4 அறிவு உள்ள உயிர்கள் வந்து விலங்குகள், பறவைகள், காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் என்ன தான் சொல்றாங்க. 4 அறிவு உள்ள உயிர்கள் சொல்றாங்க. 5 அறிவு உள்ள உயிர்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகளை பத்தி சொல்றாங்க. 6 அறிவு உள்ள உயிர்கள் வந்து மனிதர்கள், அதாவது நம்ம. சரிங்களா? மனிதர்களை பத்தி சொல்றாங்க. இப்ப இந்த தொல்காப்பியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கண தமிழ் மொழியில் இலக்கண நூலில் முதல் வந்த நூல் என்ன பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் பார்த்தா தொல்காப்பியம் தான். தமிழில் முதலில் வந்த இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதே மாதிரி தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். சரிங்களா? அதாவது தொல்காப்பியர், இந்த தொல்காப்பிய நூல் வந்து பிற்காலத்தில், அதாவது முன்னாடி இந்த காலத்தில் இருந்த நூல்களை விட இந்த தமிழ் மொழியில தொல்காப்பியம் தான் முதல் நூலாக, சிறப்பு வாய்ந்த நூலாக இங்க வந்து அமைகின்றது. தொல்காப்பியத்தை வந்து 3 அதிகாரங்களா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், 3 அதிகாரமா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள். சரிங்களா? எழுத்து, சொல், பொருள். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், 3 வகையா வந்து அதிகாரங்களை பிரிக்கலாம். இந்த 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டதுதான் இந்த தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 27 இயல்கள், 27 இயல்களை கொண்டதான் தொல்காப்பியம் சொல்றாங்க. இந்த தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி பேசுறது, எப்படி எழுதுறது, எழுத்துக்களை எப்படி மாற்றி அமைப்பது, எழுத்துக்களை எப்படி நீக்குவது என்ற மாதிரி தொல்காப்பியத்தின் மூலமா நாம வந்து அறிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா நாம வந்து இலக்கணம் போகலாம். சரிங்களா? இலக்கணம் அப்படின்னா என்ன, இலக்கணத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இலக்கணம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய சொல், பொருள் எல்லாமே நம்ம சொல்லலாம். அதாவது இலக்கணத்தை எழுத்துக்களை எப்படி எழுதுவது, அதாவது ஒரு மொழியில் வந்து இலக்கணம் என்பது இந்த காலகட்டத்தில் நாம் பேசக்கூடிய மொழி, உச்சரிப்பு, எழுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, சரியாக உச்சரிக்கிறோமா, சரியாக எழுதுறோமா அப்படின்றத வந்து தீர்மானித்து இலக்கணத்து மூலியமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணம் வந்து தெரிஞ்சு கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இலக்கணம் என்பது எழுத்துக்களின் பிழைகளை நீக்குவது, எழுத்துக்களை எப்படி சரியாக எழுதுவது, அதே மாதிரி புதிய வார்த்தைகளை கண்டு அதை வந்து எப்படி திருத்தி எழுதுவது என்பதற்கு தான் தொல்காப்பியத்தின் மூலியமா நம்ம வந்து நிறைய இந்த காலகட்டத்தில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தொல்காப்பியத்தில் வந்து ஒரு பகுதியாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்ற பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
சரிங்களா? புணர்ச்சி. இந்த புணர்ச்சி அதாவது புணர்தல். சரிங்களா? தொல்காப்பியம் வந்து 3 வகையா சொல்லலாம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், என்ன சொன்னா எழுத்து, சொல், பொருள் 3 வகை சொன்னா அந்த 3 வகையில இந்த எழுத்ததிகாரத்துல ஒரு பகுதி தான் இந்த புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்றத புணர்ச்சி அப்படின்னா 2 எழுத்துக்கள், அதாவது 2 எழுத்துக்கள் சேர்ந்து புணரக்கூடிய ஒரு பகுதியை தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 எழுத்துக்கள் சேர்ந்து புணரக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல், இலை. எடுத்துக்காட்டு புணர்ச்சி எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் கூட்டல் இலை. சரிங்களா? ஆல் கூட்டல் இலை. இத வந்து இந்த ஆல் என்பது வருமொழி, நிலைமொழி. இலை என்பது வருமொழி. சரிங்களா? ஆல் என்பது நிலைமொழி, இலை என்பது வருமொழி. இந்த இல் என்பது மெய்யெழுத்து. சரிங்களா? இல் என்பது மெய்யெழுத்து. இப்போ இந்த ஆல் பிளஸ் இலை, நிலைமொழி, வருமொழி, இந்த இரண்டும் எழுத்து, அதாவது இல் பிளஸ் இ, இல் பிளஸ் இ, இந்த 2 எழுத்தும் புணரும் பொழுது இல் என்ற மெய்யெழுத்தும் இ என்ற குறியெழுத்தும் இரண்டும் புணரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் லி. இந்த இடத்துல லி என்ற எழுத்து வந்து புணர்கின்றது. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிலை. ஆலிலை. அப்ப 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு புணரும் பொழுது அந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து புணரும் பொழுது தான் நம்ம வந்து புணர்ச்சி ஆலிலை என்ற ஈ என்ற எழுத்து வந்து உருவாகுது. அப்படிங்கறத நம்ம வந்து புணர்ச்சி அப்படின்னு நாம வந்து சொல்றோம். சரிங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து மெய்யீர் எல்லாம் அற்று நிலையில். மெய்யீர் எல்லாம் மெய்யீர் எல்லாம் அற்று நிலையில். இந்த இடத்துல வந்து மெய் என்பது மெய்யெழுத்து சொல்றோம். நாம மெய் என்பது மெய்யெழுத்து சொல்றோம். ஈ என்பது இறுதி எழுத்து நம்ம வந்து சொல்றோம். ஈ என்பது வந்து இறுதி எழுத்து நம்ம சொல்றோம். இந்த இடத்துல வந்து மெய்யெழுத்து வந்து மெய்யெழுத்தா சொல்றோம். ஈ வந்து இறுதி எழுத்தா சொல்றோம். இந்த மெய்யீர் எல்லாம் அற்று நிலையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இல் ஈ இந்த உதாரணம் எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகு பிளஸ் யாது. ஆகு பிளஸ் யாது. இதுல வந்து இந்த பூ என்ற எழுத்தும் யா என்ற எழுத்தும் 2 சேர்ந்து புணரும் பொழுது பாத்தீங்கன்னா ஆகியாது அப்படின்னு வந்து எழுத்து வந்து புணர்கின்றது. இடத்துல வந்து ஆகி யாது 2 எழுத்தும் சேர்ந்து புணரும் பொழுது ஆகியாது என்ற புணர்தல் வந்து இந்த இடத்துல வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் இதோட உதாரணம் வேற ஒரு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா குற்றியலுகரம் அற்றென மொழிப. குற்றியலுகரமும் அற்றென மொழிப. குற்றியலுகரமும் அற்றென மொழிப. குற்றியலுகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய ஓசைகளை உடையது. சரிங்களா? அற்றென மொழிப. அதாவது இந்த குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு வந்து
பாகு பிளஸ் யாது. இந்த இடத்துல கு என்பது குறியீடு தான் நம்ம சொல்றோம், யாது சரியா குறியீடு தான் நம்ம சொல்றோம். இந்த கூவை பிரிச்சா என்ன எழுத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஊ என்று எழுத்து வந்து கூ வந்து நம்ம பிரிக்கலாம். இந்த இக்கு என்பது மெய்யெழுத்து, ஊ என்பது உகரம். இந்த இக்கு கூட்டல் ஊ அந்த நாம் சேர்த்து படிக்கும்போது இந்த உகரம் என்பது மறைஞ்சிருது சரிங்களா. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, இக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப பாகு பிளஸ் யாது, பாகு யாது மெய்யெழுத்து மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த சேர்த்து நம்ம எழுதும்போது புணரும் போது எப்படி புணரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகி யாது அப்படின்னா இந்த வார்த்தை வந்து உணர்கின்றன. அதாவது குற்றியலுகரம் அற்றென மொழிப அப்படின்னு சொல்றாங்க. பாகு பிளஸ் யாது இரண்டு எழுத்து, திக் என்பது மெய்யெழுத்து, ஊ என்பது இந்த வந்து மறைந்து போகுது. அப்ப பாகி யாது என்றுதான் இந்த வந்து உணர்கின்றது. இதுதான் நம்ம வந்து புணர்ச்சி அப்படின்னு நாம வந்து சொல்றோம் சரிங்களா. தேங்க்யூ. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் சார்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? இப்போ நீங்கள் எழுதிக்கிறது பாகு அப்படின்றது எவ்வகை குற்றியலுகரம்? பாகு ஆகு எவ்வகை குற்றியலுகரம்? குற்றியலுகரம்னா என்னங்க சார்? குறுகிய ஓசை டெஃபினிஷன் சொல்லுங்க. குறுகிய ஓசை உடையது நம்ம குறிய எழுத்து கூட சொல்லலாம். குற்றியலுகரம் என்றால் என்ன அப்படின்னா அதாவது குறியெழுத்துக்களை கொண்டு சொல்லுவாங்க. சரி, தொல்காப்பியம் வந்து மொத்தம் 27 இயல் சொன்னீங்கல்ல, 3 அதிகாரத்துக்கு சேர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை இயல் இருக்கும்? எழுத்ததிகாரத்தில் வந்து 40 மொத்தமே 27 தானே சார் சொன்னீங்க. அப்போ 3 அதிகாரம் தானே எல்லாம் சேர்த்து 27 நீங்க. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை இயல் இருக்கும்? அழகிட்டு வாய்ப்பாடு தெரியுமாங்க சார்? அழகிட்டு வாய்ப்பாடு அதில் ஓரசிச்சை வாய்ப்பாடு மட்டும் கொஞ்சம் எழுதி தருங்க. சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ.